இதுலேயும் வந்து 2 கிடாய்கள் நிற்கிது பாருங்க, கருப்பும் பிள்ளைங்க. கொண்டு வரீங்க 25-30 வருஷத்துக்கு மேலே செய்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ வழி வெட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் வரையில இந்த பெறுமதி 15 லட்சம் இப்போ கேட்டாச்சா. தாய் தமிழருக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா, பருத்துறை தம்மன் சிட்டியில் இருக்கிற விருமர் ஆலயத்தின் வேள்வி பொங்கல் தான் பார்க்க போகிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வேள்வி வித்தியாசமாக இருக்கும். ஒரே ஒரு கிடாய் வந்து வெட்டி வினம், மிச்ச கிடாய் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏலத்திலாம் கொடுப்பினோம். அதோட வந்து உரிமையாளர்கள் கொண்ட அந்த கிடாய்களை உரிமையாளர்களே வந்து விற்பனை செய்கிறதே நீங்கள் பார்க்கக்கூடியா இருக்கும். காலையை புள்ள பாருங்க என்ன மாதிரி இங்கே நடக்குதுன்னு சொல்லித்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ ஆடெல்லாம் ஏலத்தின் போட்டிருக்கத பார்க்கலாம். காவடியில் எடுத்து நேர்த்தியெல்லாம் நிறைய செய்யணும். அதில் பால் குடங்கள் எல்லாம் எடுத்து நேர்த்தி வச்சவரெல்லாம் இப்போ பொங்குறதை வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் பொங்கல் நடந்து கொண்டு இருக்குது. இங்கே பார்க்கலாம். இது வந்து முதல் கடாய்க்கும் இந்த கடை தான் வெட்டுப்பட போகுது. இப்போ முதல் கடை இதில் கட்டி கிடக்கு பாருங்கள், மாலையெல்லாம் போட்டு. இதில் பாருங்க 2 கடை வந்துருக்குது. இதில் ஒன்று வந்து குட்டி, ஒன்று வந்து இளங்கடை. ஆனால் இது வளர்றதுக்கு இடம் இருக்குது. இங்கே வந்து வெட்டில் என்னபடியால் இது ஏலங்கள்லாம் போகும் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். மடையாக்கு தேவையான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்குது. முனியப்பருக்கும் விருமருக்கும் தான் இன்றைக்கு வேள்வி. இங்கே வந்து ஒரு முதல் கடாயை மட்டும் வெட்டுப்படும். 2வது கடாயை வந்து ஏலங்களில் போகும். மிச்சம் எல்லா கடாயும் வந்து ஏலத்தில் போகும். அதே மாதிரி தான் சேவல்களும். வணக்கம் ஐயா, இது என்ன கோயில்? இது எந்த இடத்துல இருக்குன்ற சொல்ல முடியுமா? எவ்வளோ காலமாக இந்த வேள்வி நடக்குது? எனக்கு தெரியக்கூடிய எனக்கு 72 வயதாகி. இந்த மாதிரி நீங்கள் வழி கடை ஆட்டுறீங்களோ? எத்தனை கடை ஆட்டுறீங்க? நாங்கள் உண்டு. இந்த வளமையாக பார்க்கலாம் வந்து இந்த சில கோயிலில் மச்சங்களில் படையல் போடுறவையல். இங்கே இந்த பழங்களில் படையல் போடுறதுக்கு என்னதுக்காக? இந்த பழங்களில் மடை போடுறது. இங்கே மச்ச படையிலும் இருக்கோ இல்லையோ? இங்கே வந்து மச்சப்படையில் இல்லையா, ஃபுல்லாக வந்து பழங்களெல்லாம் செய்கிறது. இதில் நீங்கள் பார்க்கலாம் ஆட்டக்காவடி, அதோட பாட்குடம், மற்றது வேலி கிடாயில் எல்லாம் கொண்டு வரதை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் பாருங்கள். 2 கருப்பு கிடாயில் கொண்டு வரீங்க. அதோட ஆட்டக்காவடியும் எடுத்து தங்களை நேர்த்தியால் செய்து கொண்டிருக்கதை பார்க்கலாம். கத்தி வருது பாருங்க. ஆலயத்துக்குள்ள பார்த்தீங்களா பக்கடா கொண்டு
ஐயா பார்த்தீங்கன்னா 2 ஆட்டுக்குட்டிகள் கொண்டு வந்திருக்கார் கொடுக்கறதுக்கு. ஐயாவோட கதைச்சு பார்ப்போம், கதைக்க முடியுமெண்டா. ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா எத்தனை ஆண்டுகளாக இந்த கோயிலுக்கு கிடா கொண்டு வரீங்க? நான் இப்போ 50-60 கொண்டு வரீங்க. எத்தனை கிடாய்கள் கொண்டு வந்து கோயிலுக்கு கொண்டு வருவீங்க? ஆளுக்கு ஒரு விட வீட்டை எனக்கு ஒரு விட மகனுக்கு ஒரு விட பேரனுக்கு ஒரு விடாங்க அப்படி கொண்டு வருவீங்க. 50 வருஷமாக கொண்டு வந்துருக்கீங்க. இங்கே என்னத்துக்கான இந்த கிடா வந்து வெட்டுறையில் குஞ்சு வெட்டு இப்போ வெட்டுறாங்க. அது ஒரு கிடா வெட்டுறது நிச்சயம் ஒன்றும் வெட்டுறையில் தானே. அது என்னத்துக்காக அப்படி? நடுக ஒரு விட அந்த காலத்துலேருந்து அப்படி தான் வருது. ஒரு விட தான் மற்றெல்லாம் மேலத்தில் கோயிலுக்கு போகும். அப்போ நீங்கள் இந்த முறை கோயிலுக்கு கொடுக்குறீங்களா கிடாயல்? நாங்கள் ஒரு விட கோயில் ஒரு கிடா கோயிலுக்கு ஒரு வடிவம் கொடுக்குறோம். மற்றது வடியில் ஒரு விடாண்டா இந்த முனியப்பெருமை விரும்புகிறோம். முனியப்பெருக்கு தான் இந்த கிடா கொட்டுறது. முந்தியெல்லாம் உண்டா தான் இருந்தது வீட்டைங்க. பிரச்சனை பூந்தி அங்கே ஒரு முனியப்பெரு போல இது முருகன் இப்போ முருகனாக்கி போகுது. முருகனாக்கி போயால் அங்கே வெட்டுறது முந்திங்க வெட்டுறது இப்போ அங்கே வெட்டுறது. இப்போ முதல் இப்போ 5-6 முதல் 3 கிடா வெட்டுறது. 3 கிடா எங்கட கிடா வந்து அவன் இந்த பொருட்காலத்தில் வந்து 3 கிடா அங்கே வெட்டுனாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிடா தான் வெட்டு. நாங்களும் இந்த வெட்டுறதாக கொடுக்குறது அது கோயிலுக்கு கொடுக்குறோம். சரி ஐயா, உங்களோட வேர்லி உங்களோட நேர்த்தியெல்லாம் நிறைவேறட்டுக்கும். நன்றி ஐயா. ஆலயத்துடைய தலைவிரிச்ச மரத்தில் பாருங்க தேசிக்காய் மாலையெல்லாம் போட்டிருக்கிறத பார்க்கலாம். தங்களுடைய நேர்த்திக்காக வடையிலெல்லாம் அப்போ சுட்டு கொண்டிருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா குலசாதம் செய்திருக்கிறோம். அது இங்கெல்லாம் பாருங்க முறுக்கள் வடையல் எல்லாம் செய்து கொண்டிருக்கலாம். பூசையில் இழந்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். இந்த கோயிலில் பார்க்கலாம், இந்த ஆலமரத்தின் விழுதுகள் ஃபுல்லாகவே வந்து தனி மரமாக மாறி இருக்கிறத பார்க்கக்கூடியா இருக்குது. இதில் எல்லாமே வந்து இதுண்ட இந்த தலைவிரிச்சம் இந்த தாய் மரத்துலேருந்து அந்த விழுந்த விழுதுகள்லாம் இங்கெல்லாம் மரமாக நிற்குது. இதோட முருகன் ஆலயம். இப்போ முருகன் ஆலயக்கு அபிஷேகங்கள் நடக்குது. வணக்கம் அம்மா. அம்மா எவ்வளோ காலமாக இந்த பெருமர் கோயிலுக்கு பொங்கல்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க? 25-30 வருஷத்துக்கு மேலே செய்து கொண்டிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் இந்த ஆலயத்துக்கு கிடா வந்து காணிக்கையாக கொடுக்குறீங்களா? காணிக்கா கொடுக்குறதுல கட்டி போட்டு வீட்டில் வந்து காசு கொடுக்குறோம். அப்போ நீங்கள் இது கோழி கொடுக்குறோம். அங்காள் கோயில் 2 கோயில் அங்காள் ஒன்று. அங்கால முனியப்பெரும் பெருமரும் 2 கோயிலுக்கும் கோழி கொடுக்குறீங்க. கோழி கொடுக்குறோம். ஆடம் கொடுக்குறாங்க. இப்போ 2 வருஷம் படக்கையில் இருக்கிற அப்போ அதை சசியும் காலையும் முடிச்சு எனக்கும் ரத்தம் பிடிச்சிட்டு வேலாது. அதுக்காக நீங்கள் இப்போ நேர்த்தி வச்சு எல்லாம் செய்யாது எல்லாம் மாறணும். அப்போ இது கொண்ட பரம்பரை கோயில். அப்போ இந்த யுத்த காலத்துல எல்லாம் நீங்கள் இங்கே வந்து செய்தீங்களோ? அந்த காலத்துலேயும் செய்து கொண்டு வரீங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச காலத்தில் நான் சின்ன வயதிலேயே என் அம்மா செய்து நாங்கள் இப்போ பரம்பரையாக என்ற குடும்பம் நாங்கள் செய்து என்ற பிள்ளைகள் இப்போ செய்யணும் எங்களுக்கு இயலாது. அப்படியே பரம்பரையாக செய்து கொண்டு வரீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச காலத்தில் இந்த காலப்பகுதியில் வந்து இங்கே இந்த ஆடு வெட்டப்பட்டது? ஆடு வெட்டப்பட்டு இல்லை உங்களுக்கு அவர் இருக்கே 50 எல்லாருக்கும் நல்ல நம்பிக்கையான குடும்பம். இங்கே எத்தனை கடை வெட்டுறது? 1 தான் வெட்டுறது. மிச்சம் எல்லாம் மேலத்தில் போகும். சரியம்மா, நன்றி. இப்போ அன்னையாக்கள் செய்து கொண்டிருக்கீங்கன்னா தங்களுடைய நேர்த்தியலை இப்போ இந்த வடையல் போட்டு வைரவருக்கு வடை மாலையல் போடுறது உங்களுக்கு தெரியும். போன ஆலயத்தில் காட்டியிருப்பேன். அதே மாதிரி வெறுமருக்கும் வந்து வடையல் போடுறதா அதெல்லாம் வித்தியாசமாக இந்த வடையல் செய்யணும்.
இது என்ன ஒரு வித்தியாசமான உளுந்து வடையா இருக்குது? இது உளுந்து அரைக்கிற அரைவாசி உளுந்து அரைச்சா அரைவாசி உளுந்து அரைக்காம போடுறது. என்னதுக்காக இது? இது அப்படியே அந்த கலரை பாருங்க, அந்த கலர். ஓ, அந்த கலருக்கு வேறு மாதிரி அப்படி எடுத்து தான் வித்தியாசமா இருக்குது. அதே மாதிரி குருமகாட்டி வைரவர் ஆலயத்திலையும் இப்படிதான் வடை செய்யறது. நாங்கள் கோயிலுக்கு பொதுவாக இப்படித்தான் செய்வோம். நாங்கள் கோயிலுக்கு பொதுவாக சுடுறதெல்லாம் இதே முறையெல்லாம் சுடுவோம். உளுந்த நம்ம அரைவாசி இறைச்சிட்டு அரைவாசி இறைக்காம செத்தல் தூள் கட்டத்தூள் போட்டு குழச்சி கருவேப்பிலை எல்லாம் போட்டு சுட்டால் நல்ல முறுப்பாக இருக்கும். வித்தியாசமாக இருக்கும். கோயிலுக்கு பொதுவாக இப்படித்தான் செய்வோம். மடை ஓடுறது பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வந்து நேற்றி வச்ச பத்தர்கள் வந்து இந்த பழங்களை எல்லாம் வெட்டுறதை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது பாருங்க. இந்த ஆலயத்தில் இருக்கிற விதி என்னென்றாலும் இந்த ஆலயத்தில் உள்ள கட்டப்படுற கிடாய்கள் அனைத்துமே வந்து கோயிலுக்குரிய கிடாய்களும், அதாவது இந்த விற்கப்படுற கிடாய்கள் முழு பணமும் வந்து கோயிலுக்கு நன்கொடையாக வழங்கப்படும். அதே மாதிரி வெளியில் இருக்கிற கிடாய்கள முழு பணமும் வந்து உரிமையாளருக்கு போகுமாம் என்றுதான் கூறப்படுகிறது. பாப்பம் என்ன மாதிரி என்று. இங்கே பாருங்க பெருங்கிடாயல் வந்துருக்குது. இதுல ஒரு சணல் கடை வந்திருக்கு பாருங்க. எப்படி பெருங்கடாயில் பாருங்க. ஒரு ஆளுண்ட நெஞ்சு மட்டத்தில் நிற்கிற கடை பாருங்க. இந்த கடை வந்து ஒரு ஆள் நெஞ்சு மட்டம் பாரு. இதுல ஒரு கடை வந்து நிற்கிது பாருங்க. எப்படி இருக்கு இந்த கடைக்கு 3 காதுமாய் கிடக்குது. இதில் பாருங்க 2 அழகான 2 கிடாய்கள் வந்துருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்குது. டே மாஸ்டர் எல்லாம் ஆர்டர் வந்துருக்கிறத பார்க்கலாம். இந்த கிடாய்கள் வந்து கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கும் அதிகமாக போகும்ன்ற மாதிரி தான் சொல்லினா பார்ப்போம் என்ன விலை போகுதுன்ட்டு. இந்த கிடான நெஞ்சை பாருங்க. இந்த நெஞ்சு வந்து அகலமாக இருந்தால் தானே அந்த கிடா வந்து விலை போகும்னு சொல்லினா உண்மையாக போய் தெரியலை. அப்படி யாரும் இதை பற்றி தெரிஞ்சால் மறக்காமல் கருத்து பாதை விடுங்க. இந்த கிடாயோட வந்து பொண்ணை வளர்ப்புக்கு தரமான கிடாயாம், நல்ல செவியெல்லாம் இருக்குதான், புல் செவியாம். என்ன விலை போகும்ன்றதையா பார்ப்போம். கிடாயில் வந்து இப்போ தான் வாகனங்களில் வந்து கொண்டு இருக்குது. இங்கே இதில் பாருங்க ஒரு கிடாயை. இந்த கிடாயை பாருங்கள். இதுதான் 30க்கு வந்ததுலேயே பெரிய கிடா. அதாவது உயரத்தால் பெருசு, உருவங்கள் எல்லாம் மிகவும் பெரிய ஒரு கிடாய் உண்டு. இந்த கிடாயை வந்து ஜமுனா பாரி இல்லையா, இது வந்து காமோரின்னு சொல்கிற ஒரு இனமாம். இதுன்ற வந்து கொம்பு வந்து மேலே முன்னா போகுமாம்னு சொல்லி ஒரு அண்ணன் சொல்லி தந்த இருப்பதான். இதுலேயும் வந்து 2 கிடாய்கள் நிற்கிது பாருங்க. கருப்பும் பிள்ளை ஜமுனா பாரி கிடாய்கள் மடை போட்டு கொண்டிருக்கோம். இப்போ மடை வந்து பறவை போயினோம், அதாவது போட போயினோம். இங்கே பாருங்க கொடமாலைன்ற உயரத்தை பாருங்க எவ்வளோ உண்டு. உங்களுக்கு தெரியும் பிரான்பட்டு கோயில், ஆனைக்கோட்டை போன்ற இடங்கள் எல்லாம் மச்சப்படைகள் பார்த்துருப்பீங்க. இங்கே எல்லாம் வந்து சைவத்தெல்லாம் படைக்கணும். ஃபுல்லாக வந்து சைவம் தான்.
பழி வெட்டி படைக்கிறதுக்குரிய சாமான்கள் எடுக்கணும் பாருங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம் பழி வெட்டுறதுக்கு போய் கொண்டிருக்கணும். ஐயா வணக்கம். இந்த பெருமர் ஆலயத்தை பற்றியும் இதன் வேள்வி வரலாற்றை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை. இது எங்களை பாரம்பரிய பரம்பரை கோயில். அதாவது எங்களை மூத்தவர்களை 3 சந்தடி நாங்கள் அதே நாங்கள் கை பெற்றி கொண்டு வருகிறோம். வருஷம் ஆடு வெட்டுவோம், மடையல் போடுவோம். இந்த ஆடு வெட்டுறத ஒரு ஆடு மட்டும் மட்டி மிச்ச ஆடு ஏலமும் மற்ற உரிமையாளர்களே அதை விற்கக்கூடிய மாதிரி காசை தந்துட்டு கொண்டு போகணும். சில கடை ஆடுகள்லாம் இங்கே கோயில்கள் நேர்த்தியாக வருது. கிட்டத்தட்ட இந்த ஆலயத்தின் வரலாறுல எவ்வளோ கடை அதிகமாக வந்திருக்கு இந்த ஆலயத்துக்கு? எப்படியும் ஒவ்வொரு வருஷம் 110 கடை கடை வரும். அதில் ஆலயத்துக்கு நன்கொடையாக கொடுக்குறது 15-20 கடை வரும். அதில் கோழிகள் அனைத்தும் ஆலயத்துக்கு முதலாம் ஆலயத்துக்கு. அப்போ நீங்கள் இந்த கலை சொல்லி இந்த பூசை செய்து கலை சொல்லி எல்லாம் ஆடும்போது உங்களுக்கு எப்படி இருக்கிறது? அது உங்களுக்கு நினைவு இருக்கிறதோ இல்லாட்டி நினைவு இருக்காது? அவற்றியார் போடப்பட்ட மடை பார்த்திங்கன்னா இப்போ கோயிலுக்கு வந்த பக்தர்களுக்கு இப்போ கொடுக்க போயினோம். அதை முன்னாடி தான் இப்போ மடை குலைக்கணும். எல்லாத்தையும் மண்டை குலைச்சிப்பட்டு தான் கொடுக்க போயினோம். கோயிலுக்கு கொடுக்குற நேர்த்தி கிடாய்கள் இதெல்லாம் பெரிய கிடாய்கள், எவனா பெரிய கிடாய்கள் ஒன்றும் 5 லட்சம் 6 லட்சம் பெறுமதிக்கு அதிகமாக தான் வரும். இதில் பாருங்க வெள்ளை கிடாய்கள் எல்லாம் நிற்கிது. இந்த ஆட்டின் பெறுமதி 15 லட்சம் இப்போ கேட்டாச்சா. இந்த ஆலயத்துக்கு பெண்கள் வரையில அதாவது எங்களை 3 வயது வாரத்தில் பெண்கள் கஷ்டம். அதில் வருவதென்றால் இந்த அம்மா ஒரு எனக்கு அம்மா, அது ஒரு பெரியம்மா, மற்றது மாமி, அது 3 பேர் தான் இங்கே நிற்கிறோம். மற்ற ஒரு பொம்பளையும் பாருங்க. என்னதுக்காக? அது பொல்லாத இது தைப்போம். பெண்கள் வந்தால் அதெல்லாம் வராமல் இருந்தது. எந்த ஆண்டு காலப்பகுதியில் பெண்கள் ஆலயத்துக்கு வரவழைக்கிட்டாங்க? இது வரவழைக்கு இப்போ ஒரு 50 வருஷத்துக்குள்ள பெண்கள், அதுக்கு முன்பு பெண்கள் இங்கே வரதே இல்லை. பரம்பரை அப்படியே எங்களை அம்மா உண்டு, பெரியம்மா உண்டு, மற்றது மாமி 3 பேர் தான் பண்ணுவோம். சரி ஐயா, இப்போ பார்க்கலாம் இந்த ஆடுகள் கோழிகள் ஏலம் போய் கொண்டிருக்குது. அது முதல் பார்த்தீங்கன்னா உரிமையாளர்களே தங்களுடைய கிடாய்களை ஆலயத்துக்கு பில் போட்டுட்டு விற்கிறதா பார்க்கக்கூடியா இருக்குது.